இலங்கைக்கு தென்மேற்கு திசையில் வங்காள விரிகுடாவில் நிகழ்கிற குறைந்த காற்றழுத்த மண்டலம் அடுத்து இருக்கிற 24 மணித்தியாலங்களில் ஒரு காற்றழுத்த தாழமுக்க மண்டலமாக மாறும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய எதிர்கூறிகையின்படி எதிர்வருகிற 24 மணித்தியாலத்திற்குள் வானிலை மாற்றமானது ஒரு பாரிய அளவிலான ஒரு உச்ச கட்டத்தை அடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அளித்துள்ளது. இவ்வாறு இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கிற தாளமுக்கம், மழை, காற்று, கடல் இவ்வாறான பரப்புகளில் மிக அதிக அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 150 மில்லி லிட்டருக்கும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி கிழக்கு, மத்திய, ஊவா, புலனறுவை போன்ற இடங்களில் தற்சமயம் காணப்படுகிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை தவிர ஜின்கங்கை, நிர்மலா கங்கை பகுதி மிக பெருளவிலான பகுதிகள் பெரும் அபாயத்துக்குள்ளாகிய நிலைமை காணப்படுகிறது. இதுவரையில் ஜின்கங்கை, நிர்மலா கங்கை போன்றவர்களுடைய நீர்மட்டம் உயர்வு காரணமாக 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் செய்திகளிலேயே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தெதுரு ஓயாவினுடைய நீர்மட்டம் உயர்வு காரணமாக தெதுரு ஓயா வான்கதவானது திறந்துள்ள நிலையில் காணப்படுகிறது. இதை தவிர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் அளித்துள்ளது. கடலில் காற்றானது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடல் மட்டமானது 10 அடி உயரத்துக்கு மேலே உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர பொதுமக்கள் மரங்களின் கீழோ கட்டடங்களின் கீழோ நிற்க வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர போலியான அறிவிப்புகளை, போலியான தகவல்களை நம்பாமல் அவசரகால அறிவிப்புகளுக்கு ஏற்ற விதத்திலே மக்களை செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. இதைவிட தொலைபேசி பாவனையை 2 அளவில் குறைத்து மின்னல் தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுமாறும் இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர கால எச்சரிக்கையை அளித்துள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.